सीतापदे सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शोषणगभ्य भीष्मदल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठे विभीषणादीन् पुण्यानिवान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவனயத்தில் நல்லபடியாக நரசிம்ம அவதாரம் பூர்த்தியானது. அது பிறகு பிரகலாத ஸ்துதியெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு தர்மத்தை கடைப்பிடிச்சுன்னு இருக்கோம்னா இப்போ பாகவ தர்மத்தை கடைப்பிடிக்கிறோம். ஆனால் அந்த கடைப்பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது படிக்கிறோம், அது கடைப்பிடிக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அது நிரந்தரமாக அதை நாம் தக்க வச்சுக்கிறது தான் பெரிய விஷயமே. உண்மையிலே சொல்ல போனால் பாகவதம் இருந்தும் கூட எத்தனை பேர் கவலைக்குள்ளாகிறார்கள். எவ்வளோ பேர் அப்போ கையில் வெண்ணெய் வச்சு நெய் கழிகிற கதையாக இல்லை. இப்போ பாகவதம் புஸ்தகம் இருக்குது, நாம சிங்கத்திலும் பகவான் நாம ராம ராமான்னு இருக்குது, இருந்தும் ஏன் மனசுக்கு கவலையாக இருக்குது. அப்போ நம்ம கையாளுறதில்ல. சரியா நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பாக்கியமே என்னன்னா, நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க, ஆனால் நம்மளால அனுபவிக்க முடியல. அதுதான் இப்போ எல்லாமே நமக்குள்ள இருக்கு, இல்லாமல் இல்லை. பகவான் நம்மளுக்கு விடுதலைக்கான வழியை நல்லா பெருசாக திறந்து வச்சிருக்கான். ஆனால் அதில் எத்தனை பேர் போகிறாங்கன்னு கேட்டால் எல்லாரும் போகிறதில்ல. சில பேர் தான் அந்த வழியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஆனால் தேர்ந்தெடுத்தவங்க அவங்களுக்கு எந்த குறைச்சலும் கிடையாது, ஆனந்தமாக இருக்காங்க. இப்போது எப்படி சொல்கிறது, அதாவது பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி தான். அதாவது என்னென்னா, பகுஷாகாம் ஸ்ரீ அனந்தஸ்ச, பல கிளைகள் உடையவர்களாக அவருடைய புத்தியானது பல கிளைகள் உடையதாக இருக்கிறது. அதனால தான் அவர்கள் சிதறடிக்கிறார்கள். மனசு ஒன்றுத்தில் ஸ்திரமாக இருக்கணும்னா அதில் ஆழ்ந்து போகணும். எதுலையுமே ஆழ்ந்து போனால் தான் அதனுடைய எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு தண்ணீர் வரணும்னா எந்த அளவுக்கு ஆழ தோண்டணும் யோசிச்சு பாருங்க. அப்போ மேலே மேலே கொஞ்சம் தோண்டிட்டு அப்புறமா தண்ணி வரலன்னு சொன்னால் அது எப்படி? நல்லா ஆழ தோண்டணும். ஆழ தோண்ட 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 தான் அப்புறமா தண்ணி அமிர்த பிராயமான தீர்த்தமானது ஊற்றெடுக்கும். அதுக்கு பிறகு நமக்கு தண்ணி பஞ்சமே இல்லை. அது பிறகு அது பாட்டு சுரந்துன்னு இருக்கும் போதே நீங்கள் டெய்லி தோண்டணும்னு அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் தோண்டி அந்த கிணறு எடுக்கிற வரைக்கும் தான். அது எடுத்துட்ட பிறகு அது தண்ணீர் பாடு சுரந்துட்டே இருக்கும். எப்போ அது கொஞ்சம் தண்ணி சரியாக வரலன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆழம் தோணுன்னா அந்த தூர்வாரி அந்த சரி பண்ணிட்டோம்னா இன்னும் தண்ணி பாடு சுரந்துட்டே இருக்க போகுது. ஆனால் அது தோன்ற வரைக்கும் கஷ்டப்படணும் இல்லையா? தோண்டிட்ட பிறகு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி? தோன்ற வரைக்கும் கஷ்டப்படணும், தோண்டிட்ட பிறகு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பக்தியில் பயிற்சி கூட பாகவத தர்மத்தில் ஈடுபடுற அந்த எப்படி அதில் ருச்சி வர வரைக்கும் பாகவதத்தில் ஈடுபடுற அந்த முயற்சியானது அதில் தீவிரத்தை அடையிற வரைக்கும், தீவிரமாக அடைஞ்சிடுச்சுன்னா அது பிறகு அது உன்னை விடாது. அது பிறகு அமிர்த பிராயமான தீர்த்தம் கணத்தில் சுரக்கிற மாதிரி உனக்குள்ள அமிர்த ஊற்று சுரந்துட்டே இருக்கும். நீ பாகவத அனுபவமாகவே இருக்கும். பாகவதம் படிக்க 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 அது அனுபவத்தை கொடுக்கும். இதுதான் ஒரு ஆச்சரியம். என்னன்னா யோகம் தியானம்
இதெல்லாம் பண்ணி ஆத்மாவனால அந்த ஆனந்தத்தை அடையக்கூடியது. ஒரு புஸ்தகத்தினால ஒரு ஆனந்தம் அடைய முடியுமா? அதாவது தியானம் பண்ணி மனசு ஒருமுகப்பட்டு தியானத்தினால இல்லை ஞான விசாரம் பண்ணுறதுனால அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க மகான்கள்லாம். அஷ்டாங்க யோக பயிற்சி மூலமாக, ஞான யோகத்தின் பயிற்சி மூலமாக பல அன்னமய சரீரம், பிராணமய சரீரம், நேத்தின்னு இவெல்லாம் தள்ளிட்டு அதுக்கு பிறகு தானாக இருப்பது, அப்படியேப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தில் நிலைச்சு நின்னா அது ஆனந்தம் கிடைக்கணுவாங்க. தியான யோகத்தில் யம நியமங்கள்லாம் கடைப்பிடிச்சு 10வது நிலை சமாதி நிலை, 8வது நிலை சமாதி நிலை கைகூடி அதில் ஆதியோட சமநிலை அப்படின்ற மாதிரி அந்த ஆத்மாவோட நேரடி தொடர்பு கொள்ளும் பொழுது கிடைக்கிற ஆனந்தம் அது ஆத்மானந்தம் சொல்கிறோம். அது எப்போ கிடைக்கக்கூடியது? பகுனாம் ஜென்மனாந்தி, பல ஜென்மங்கள் கூட ஆகும். அந்த ஞான யோகம் அநேக ஜென்ம சம்சித்தாக அப்படின்னு சித்த புருஷர்கள் தியானத்தில் பல ஜென்மங்கள் கூட அடையும். ஆனால் நம்ம இதுதான் சொல்கிறோம், அந்த சௌக்கியத்தை வெறும் ஒரு புஸ்தகத்தினால் அடைய முடியுமான்னு கேட்டால் அது மற்ற புஸ்தகங்களால் அடைய முடியாது. பாகவதம் போன்ற புஸ்தகங்களால் அடைய முடியும். இது சாதாரண புஸ்தகம் இல்லை. அதுன்னா இது மற்ற புஸ்தகம், இது புஸ்தகம் டிஃப்ரெண்ட்டுன்னா இது பகவானே இந்த புஸ்தக வடிவத்தில் இருக்கான். சுவானுபாவம், ஸ்வானுபாவம், அந்த சுவானுபாவத்தையே ஒரு புஸ்தக வடிவில் கொடுத்துருக்கார். இதை படிக்கும் போதே நம்ம சுவானுபாவம் ஏற்படும். ஆனால் இதுதான் சகல சாஸ்திரங்களுடைய சாரம். சர்வ ஸ்ருதி சாரம் ஏகம், ஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரம் ஏகம். எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் இந்த பாகவதம். ஏகம்னா இது ஒன்று தான். இந்த ஒரு பாகவத புஸ்தகம், இப்போ நான் ஸ்க்ரீனில் இந்த புஸ்தகத்தை போட்டிருக்கேன், ஸ்க்ரீனில் படத்தில். இந்த பாகவத புஸ்தகம் ஒன்று இருந்தால் போதும். எனக்கு நான் நிம்மதியை தேடி வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. சொன்னால் நம்புவீங்களா? இந்த பாகவத ஒரு புஸ்தகம் இருந்துட்டா போதும். நான் நிம்மதி, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்போது, குடும்ப சூழ்நிலைகளோ இல்லை வெளி சூழ்நிலைகளோ இல்லை பண கஷ்டமோ மன கஷ்டமோ ஏதோ ஒன்று இருக்கிற சமயத்தில் இந்த பாகவத புஸ்தகம் ஒன்று இருந்துட்டா போதும். நான் வெளியில் எந்த ஒரு இடத்துக்கும் நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் அண்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாகவத ஒரு புஸ்தகம் இருந்துட்டா போதும். எப்படி ஏழ்மையை போக்குவதற்கு பணம் தேவையோ அதுபோல் வைஷ்ணவ தனம் தேவை. எதிரான பாகவதம் தான் வைஷ்ணவ தனம். ஏழ்மையை போக்கிறதுக்கு என்ன தேவை? பணம் தேவை. பணம் வந்து ஏழ்மை போயிடுச்சு. இப்போ நல்லா சாப்பிடலாம் 3 வேளை. இல்லைன்னா பணம் இல்லைன்னா பட்னி பசியமாக இருக்கும் இல்லையா? அப்போது பணம் இருந்தால் ஒரு தைரியம் உண்டு. பாக்கெட்டில் பணம் இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணலாம்ப்பா, நல்லா சாப்பிட்லாம் இல்லையா? இல்லைன்னா ஒரு வேளை தான் சாப்பிட முடியும், காசு கம்மியாக இருந்தால். நல்ல காசு இருக்குது, பரவாயில்ல 2 வேளை சாப்பிட்லாம். இன்னும் காசு பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை, நிறைய காசு இருக்குது, ஆனால் 3 வேளை நல்லா ஃபுல்லாக சாப்பிட்லாம், திருப்தியாக இருக்கும் அப்படின்னு தைரியமாக செலவு பண்ணணும் இல்லையா? அது மாதிரி இந்த பாகவதம் அது மாதிரி பூர்ணத்துவமாக இருக்குது. அப்படின்னா அதுதான் மகான்கள் சொல்லுவாங்க, சம்சாரத்தில் தைரியமாக வாழலாம் நீ. நான் சொல்ல பாகவதத்தில் 11 ஸ்கந்தத்தில் கண்ணை மூடின்னு போகலாமா இந்த பாகவத தர்மத்தில். நஸ்கலன், நீ நழுவ மாட்டியான், நீ தடிக்க விழ மாட்டியான், தைரியமாக சம்சாரத்தில் போய் விழலாமா. இந்த பாகவதம் உன்னை காப்பாற்றிடும். இதுதான் அகங்காரமா திமுறா என்ன? இது தைரியமா போய் விழலாம் சம்சாரத்தில். சம்சாரம் எப்படியாப்பட்ட கோரானாம் சொல்ற ஆபண்ண சம்சதியும் கோராம். இந்த சம்சாரமே கோரமானது, பலவிதமான தாபங்களை உண்டு பண்ணக்கூடியது. ஆஹா எவ்வளோண்ணா இதெல்லாம் எது வரைக்கும் இந்த ஆட்டம்லாம், இந்த தாபம் பெரிய தாபம். எனக்கு உலகத்துல எனக்கு வந்த மாதிரி கஷ்டம் உலகத்துல யாருக்குமே வந்திருக்காது. அப்படியேப்பட்ட துடிக்கிறேன், நெளிகிறேன், புழுவா துடிக்கிறேன், கஷ்டப்படுறேன். அப்படின்னா யாருக்குன்னா அஜ்ஞானிகளுக்கு. அஜ்ஞானிகளுக்கு தான் இந்த துன்பங்கள்லாம். என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு நான் சொல்ல, பாகவதம் சொல்லிக்குது. தமோ அந்தம் சம்சாரினாம், அறியாமை என்ற இருட்டில் விழுந்தவர்களுக்கு தான் இந்த சம்சாரம். அவங்களுக்கு தான் கருணையாக புராண குஷ்யம், இந்த புராண ரகசியத்தை கருணையினால் வெளிப்படுத்தினார் அசோகாச்சாரியார். இது என்ன ஆக்சுவலாக பாகவத புஸ்தகம் இருந்தானா சிவதம் மங்களம் உண்டாயிடும் வாழ்க்கையில். தாபத்திரைய உன்மூலனம், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் வேரோட பிடிங்கிடுமா. அப்படியேப்பட்ட பாகவதம். அப்போ அஜ்ஞானிகளுக்கு தானே துன்பங்கள் எல்லாமே.
ஞானிகளுக்கு கிடையாது. ஞானிகள் யாருன்னா ஏக பக்தர் விசிஷ்யதே. பகவத்கீதையில பகவான் சொல்றார், ஒரே பக்தியில ஸ்திரமா இருக்கிறவன் தான் சிறந்த ஞானியா. ஒரே பக்தியில, கிருஷ்ண பக்தியிலையா ஸ்திரமா இருக்கிறன்னா நீ தான் பெரிய ஞானி. அவனை பகவான் எப்படியாவது காப்பாத்திடுவான். அதான் சொல்றேன், இந்த பாகவத புஸ்தகம் ஒன்று இருந்துச்சுன்னா, அதுக்கு மேல ஒரு நாம சங்கீர்த்தனமும் இருந்துச்சுன்னா, உன் சௌக்கியத்துக்கு வெளியே தேட வேண்டிய அவசியமே இல்லை, இன்னொருத்த அண்டி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கேரண்டியா சொல்லலாம். சரிப்பா, எனக்கு என்னன்னா படிச்சா புரிய மாட்டேன்றது, சம்ஸ்கிருதத்துல இருக்கு. நான் தான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த பாகவத புஸ்தகத்தை? இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பாகவத புஸ்தகம் ஒரு சான்ஸ்கிரிட் தான். ஆனால் இந்த புஸ்தகம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எனக்கு படிக்க வரல. நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், பகவான் ரெண்டால் படிக்க வந்திருந்தேன். நீ அந்த புஸ்தகத்தை படிக்கணும்னு நீ சும்மா புரட்டி பார்த்துருந்தோம்னாவே நீங்கள் பாகவதம் படிக்கிறீங்க. உங்களை அறியாமலே அந்த எழுத்துக்களை சும்மா அப்படி புரட்டி பார்த்துனே வாங்கலேன். இது என்ன ஒன்றுமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, ஒரே ஹிந்தி எழுத்தா இருக்கு, படிக்கிறேன். ஒன்றுமே பண்ண வேணாம், சும்மா புரட்டினே வாங்க. சும்மா அப்படியே படிக்கிற மாதிரி சும்மா ஒரு பாவனை பண்ணுங்களேன், படிச்சுன்னு வாங்களேன். அது பண்ணிட்டு வந்தாவே அது என்ன இது பைத்தியத்தனமாக இருக்கு அப்படின்னு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நான் அப்படி தான் படிக்கிறேன், எனக்கு பகவான் புரிய வச்சேன். ஆனால் இது அதாவது என்னன்னா பாவம் தான் பக்தி. இது நம்ம அப்படி நம்ம பண்ணிட்டே வந்தோம்னா பகவான் கருணை காட்டி நம்மளை படிக்க வைப்பான். அவருக்கு நீ என்ன பண்ணீங்க, எப்படியாவது தமிழில் ஏதாவது சான்ஸ்கிரிட் புஸ்தகம் வாங்கி அதை பாராயணம் பண்ண ஆரம்பிப்பீங்க. பாராயணம் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஏன் இது சான்ஸ்கிரிட் தான் படிக்கணும், தமிழ்லேயே சான்ஸ்கிரிட் இருக்கு, அதான் மூலப்பாராயணம், ஏன் அதை வச்சுக்கலாமே. சரி, இப்போ இந்த புஸ்தகம் எனக்கு படிக்க வருதுன்னு தான் நான் வச்சுருக்கேன், படிக்க வந்தவங்க வச்சுருப்பாங்க, சரி ஓகே, அதனால் இந்த புஸ்தகம் தான் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, தமிழ் புஸ்தகம் கூட வச்சுக்கலாம். வச்சுன்னு சும்மா படிச்சுனே வாங்க. அது அர்த்தமே புரியலையப்பா, ஒரு சான்ஸ்கிரிட் மூல ஸ்லோகமாக இருக்கேங்க, நீ பாராயணம் பண்ணே வாயேன், சும்மா படிச்சுனே வா, ஒரு அக்ஷரம் கூட விடாமல் தொடர்ந்து படிச்சுனே வா, பாராயணம் பண்ணுவா, சப்தாகமாக பாராயணம் படிச்சுட்டே வாங்க, வேற ஒன்றும் பண்ண வேணாம், படிச்சுட்டே வாங்க. அது என்ன மாற்றத்தை உண்டாகுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. ஆனால் அது தபஸா இருக்கணும், தபஸா நம்ம பாராயணம் பண்ணணும். ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய அணுகுண்டு வெடிச்ச மாதிரி பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள வாழ்க்கையில் உண்டாகிடும். இது சத்தியம். அந்த பாகவதத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நீங்கள் நரசிம்ம ஜெயந்தி அதுவும் நான் சொல்கிறேன், உண்மையிலேயே சொல்கிறேன், நான் அனுபவித்து சொல்கிறேன், இதுதான் உண்மை. இந்த பாகவத புஸ்தகம் ஒன்று இருந்துட்டா போதும், உங்களுக்கு கவலைன்றது கிடையாது. கவலைன்றது அஜ்ஞானத்தினால் உண்டாகக்கூடியது. நான் எனதென்ற அகங்காரம் மமகாரத்தால் உண்டாகக்கூடியது தான் கவலைகள் எல்லாமே. எல்லா ஆசைகளும் துன்பங்களும் கோபங்களும் தாபங்களும் பயங்களும் சோகமோகங்களும் பொறாமைகளும் என்ன எல்லாமே, இந்த மோகங்களும் சோகங்களும் எல்லாமே கவலைகளும். கண்ணுக்கு தெரியாம இருந்து கொண்டு அந்த கவலை எப்படி இருக்கும், கருப்பா இருக்குமா, சோப்பா இருக்குமா, ஒல்லியா இருக்குமா, குண்டா இருக்குமா, ஆணா இருக்குமா, பெண்ணா இருக்குமா, மனுஷனா இருக்குமா, மிருகமா இருக்குமா, எப்படி இருக்குங்க அந்த கவலைன்னா எல்லாருக்கும் தெரியுது, அனுபவம். ஆனா அது கண்ணுக்கு தெரியாம இருந்துட்டு அந்த கவலைன்றது நம்மளுக்கு என்ன மாதிரி ஆட்டி பாடிக்குது. எவ்வளவு சக்தி இருக்கு பாருங்க, கண்ணுக்கே தெரியல அந்த கவலைன்றது. பயம்ன்றது கண்ணுக்கு தெரியல, சோகன்றது கண்ணுக்கு தெரியல. ஆனா கண்ணுக்கு தெரியாம இருந்து நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டுறது பத்தியா, நம்மளை நிம்மதி இல்லாம பண்றது பத்தியா. அப்போ இத கண்ணுக்கு தெரியாம ஒரு அஜ்ஞானமானது எந்த அளவுக்கு ஆட்டி பாடிக்குதுன்னா அதோட சேர்ந்து நம்மள ஏமாந்து போறோம். இந்த மனசுன்னு ஒண்ணு இருக்கு, மனசு சொல்ற பேச்சு கேட்டுட்டு. அப்போ சாஸ்திரம் சொல்ற பேச்சு கேட்டுட்டோம்னா பாகவதத்துல கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்கும். இதை படிக்கவே நமக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அதுல ஒரு ஸ்லோகம் 6 ஸ்லோகம் படிச்சா கூட புண்ணியம்தான். பாகவதம் சொல்லியிருக்கு மகாத்மியத்துல,
என்ன சொல்லியிருக்கு பார்க்கலாம். ஸ்லோகார்த்தம் ஸ்லோக பாதம்பா. ஒரு நிமிஷம். அதாவது இதுல பாகவதத்துல ஸ்லோகார்த்தம் ஸ்லோக பாதம், அரை ஸ்லோகம் கால் ஸ்லோகம் கூட படிச்சா கூட போதுமா. இதோ சொல்லிருக்கு. ஸ்லோகார்த்தம் ஸ்லோக பாதம்பா நித்தியம் பாகவதோத்பவம் பட்டஸ்பஸ்வ முகேன இவ எதிச்சசி பராங்கதிம். அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அடைய முடியும். அவன் ஆசைப்பட்ட உயர்ந்த நிலையை அடைய முடியுமா. எதி இச்சசி பராங்கதிம், தன் வாக்கால படிக்கணுமா. ஸ்வமுகேன இவ, பிறர் படிக்க சொல்லி கேட்கறதும் விசேஷம்தான். நம்ம வாக்கால ஒரு அரை ஸ்லோகமாவது படிக்கணுமா. கால் ஸ்லோக அர்த்தம் ஸ்லோக பாதம். பாதம்னா ஒரு ஸ்லோகத்துக்கு 4 பாதங்கள். அதுல கால் பாதம் அதான் ஒரு பாதம் கால் ஸ்லோகம். அந்த கால் ஸ்லோகம் படிச்சா கூட உயர்ந்த நிலையை உன்னை பராங்கதியும், அதாவது மோட்சத்துக்கே அழிச்சம் போயிடுமா. அப்படி அந்த அளவுக்கு உனக்குள்ள டெவலப்மெண்ட், அந்த அளவுக்கு பிக்கப், அந்த அளவுக்கு பக்குவத்தை உண்டாக்கிடுமா நமக்குள்ள. அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் மட்டும் நித்தியம், ஆனா டெய்லி படிக்கணும். அதான் சொல்ற நித்தியம் பாகவதோ உத்பவம் படஸ்வமுகே நைவ எதிச்சசி பராங்கதிம். படஸ்வமுகே நைவ எதிச்சசி பராங்கதிம். ஸ்வமுகே நைவ, நம்ம வாக்கால படிக்கணும். அப்போ அது என்ன பலன் கொடுக்கணும். இது சொல்லியிருக்கு, நீ உயர்ந்த பராங்கதின்னு மோட்சத்தையே அடைஞ்சிடலாம். ஆனா உனக்கு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, இதே ஸ்லோகார்த்தம் ஸ்லோக பாதம்பா படித்து பாகவதம் செய்ய யஹ நித்தியம் புண்ணியம் அவாப்னோதி ராஜசூய அஸ்வமேதையோகோ. அரை ஸ்லோகம் கால் ஸ்லோகம் படிச்சாலே, இது யார் பாகவதம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்தியம், யார் படிக்கிறாங்களோ நித்தியமா அவர்கள் புண்ணியம் செய்து கொண்டே இருக்கிறாங்களாம். என்ன புண்ணியம்னா ராஜசூய அஸ்வமேத யாகங்கள் நித்தியமா பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்க ஒவ்வொரு நாளும் பாகவத பாராயணம் பண்ணும்போது நீ ராஜசூய அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ற பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு. அதனுடைய பலனை பூர்ணமா நம்ம கிடைச்சது தான். ராஜசூய அஸ்வமேத யாகம் பண்ணா என்ன பண்ணணும், அந்த பலன் கிடைச்சது தான். நீ அரை ஸ்லோகம் கால் ஸ்லோகம் படிக்கிறதுக்கு அவ்வளோ விலை கொடுக்குறாரு பகவான். அதுக்கு அவ்வளோ விலை கொடுக்குறாரு பகவான். அதனால இது சாதாரணமா நினைச்சு கூடாது. இந்த பாகவதெல்லாம் இதெல்லாம் மகான், இதெல்லாம் சத்தியம். இந்த வார்த்தைலாம் ஸ்லோகார்த்தம் ஸ்லோக பாதம் படேத்து பாகவதம் செய்ய நித்தியம் புண்ணியம் அவாப்னோதி ராஜசூய அஸ்வமேதிகம். அவன் எப்பொழுதுமே புண்ணியாத்மாவாகவே சஞ்சரிக்கின்றான். அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்லோகமும் படிக்கும்போது ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளவு புண்ணியங்களை வாரி வாரி வர்ஷிக்கக்கூடிய பாகவதம். ஆனா வீட்டுல தூங்க வச்சுட்டு இருக்கோம். எத்தனை பேர் வீட்டுல தூங்க வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் வீட்டுல பாகவதத்தை தூங்க வச்சிருக்கோம்? ஒரு ஸ்லோகம் உன்னால படிக்கிற பாக்கியம் இருந்தா படி, அரை ஸ்லோகம் படிக்கிற பாக்கியம் இருந்தா படி, முடிஞ்சா ஒரு அத்தியாயம் படி, இல்ல ஒரு 10 அத்தியாயம் படி. பாக்கியம் அவ்வளவும் ராஜசூய அஸ்வமேத யாகங்கள் பலன்கள் மட்டும் இல்லை, உயர்ந்த பெரிய பெரிய பலன், வாஜபேயி யாகம் பண்ண பலன்லாம் கிடைச்சிடும். எல்லா பலன்களும் கிடைச்சிடும். அவ்வளோ புண்ணியம் வேணாமா? புண்ணியத்தை கொள்ளடிச்சுக்க வேணாமா? மகான்கள் வாக்குல சொல்லிட்டாங்க, இவ்வளவு பலன்கள் கொடுக்க கூடாது. அது இனிமேல் அதை நான் தூங்க விடலாமா? படிச்சுட்டே இருக்கணும் இல்லையா? கவலை எதனால வருதுன்னு சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல, அதை சொல்ல மறந்துட்டேன். கவலைன்றது அஜ்ஞானத்தினால உண்டாகிறது. அந்த ஞானம் பாகவதம் படிச்ச ஒரே ஒரு ஸ்லோகம் போதும். அந்த ஒரு ஸ்லோகம், பாகவத்துல ஒரு ஸ்லோகம் போதும். ஏதாவது ஒரு ஸ்லோகம் படிச்சு பாருங்க, உங்க கவலைகள் எல்லாம் போயிடும். அதாவது ஒரு இடத்துல சொல்றாரு பகவான், ஒரு இடத்துல நிறைய இடத்துல சொல்றாரு, இந்த மனசு தான் நம்மளுடைய துன்பத்துக்கு காரணம். அது 11ஆம் ஸ்கந்தத்துல பிக்ஷுகீதையில சொல்றாரு, மனசு தான் பயங்கரமானது, மனசு தான் நம்மளுக்கு எதிரி, மனசு தான் நண்பன். அது கீதையிலையும் பகவான் சொல்றாரு. இந்த மனசு சொல்ற பேச்சு கேட்காது.
உன் புத்தி சொல்ற பேச்சு கேளு. புத்தி வந்து நல்லா தீர்மானித்து ஆலோசனை பண்ணி இது சரியா சரியில்லையா அப்படின்னு ஒன்று தீர்மானம் எடுக்கிறது புத்தி தான். அந்த புத்தி கரெக்டாக எடுக்கும் தீர்மானம். அந்த புத்திக்கு இடம் கூட மனசையே வேலை செய்ய விடாத. மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தி புத்திக்கு வேலை கொடு. அப்போ யோசிக்க ஆரம்பி அப்படின்னு அர்த்தம். நினைச்சதெல்லாம் செய்யாத. அது சரியா தவறான யோசிக்கிறது புத்தி. அந்த புத்தியில கொஞ்சம் அதை அனுப்பு, அந்த செய்திகளை புத்திக்கு அனுப்பு நிதானிச்சு பார்த்து இது சரியா சரியில்லையா அப்படின்னு ஒரு தடவை 10 தடவை யோசிச்சு சரின்னா ஓகே செய்யலாம். அப்போ நாம பார்த்து கால் வைக்கணும். அதனால அதை விட பெஸ்ட் என்னன்னா சாஸ்திரம் சொல்றது அப்படியே செய்யறது. அது யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாஸ்திரம் சொல்லிச்சுன்னா நாமசங்கீர்த்தனம் பண்ண வேண்டியதுதான். அது நாமசங்கீர்த்தனம் பண்ணால் என் பாவம் போகுமா, இதுவாகிடுமா, எனக்கு பலன்கள்லாம் கிடைக்குமா, எல்லாமே எனக்கு ஞானம் கிடைக்குமா, எனக்கு யோகம் கிடைக்குமா, நல்ல பணம் கிடைக்குமா, செல்வம் ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்குமா, அப்படிலாம் நாம சொன்ன கிடைச்சிடுமா அப்படின்ட்டு அதை பலனை எதிர்பார்த்துனே சொல்லி இருக்கக்கூடாது. ஒருவேளை கிடைக்காம போனால் நீ என்ன பண்ணுவா? அப்போ நாமத்தை விட்டுறியா? சொல்லுங்க. ஒருவேளை கிடைக்காம போச்சு அப்படின்னா நாமத்தை விட்டுருமா? இல்லை பாகவத பாராயணம் பண்ணுறோம் பலன் கிடைக்கல அப்படின்னா பாகவத பாராயணம் பண்ணுறதை விட்டுருமா? ஒரு பொழுதும் விடவே கூடாது. உனக்கு கண்டிப்பாக ஆனால் கிடைக்கலையே, பலன் கிடைக்கலையே. பாகவதம் படிக்கிறதே பலன் தாங்க. நாமசிங்கத்தினம் பண்ணுறதே பலன் தான். இதுதாங்க நம்ம நாமசிங்கத்தினுடைய பலன். நாமசிங்கத்தினம் தான் பாகவத்துடைய பலன். பாகவத மறுபடியும் பாராயணம் பண்றியா? இதுக்கே நீ அவ்வளோ ஜென்மாந்திரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபியது. கோடி ஜென்ம புண்ணிய நைவது லபியது சமுத்திர புண்ணிய லபியது. கோடி ஜென்மம் புண்ணியம் பண்ணலாம் பாகவதம் நீ ஒரு ஸ்லோகம் கூட படிக்க முடியாதான். ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதமோ ஸ்லோமுகே நைவ உங்க வாக்கால படிக்கணும். அப்படி படிக்கணும்னா அதுக்கு ஜென்மாந்தத்துல புண்ணியம் பண்ணிடணும். அப்போ அதுவே பெரிய பலன். அதுக்கு மேலே கிடைக்கிற பலன் வந்து அலாதி, எல்லையற்ற பலன்கள் கொடுத்துரும். நீங்க வந்து எது வரைக்கும் பலன் கொடுக்காதன்னா அது நம்மளுக்கு அது தபசா மாறுற வரைக்கும், நமக்குள்ள அது தபசா மாறுற வரைக்கும் பலன் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்கும். அது தபசா மாறிடுச்சு, இனிமேல் பாகவத பாராயணமே தபசா நீ மேற்கொண்டு இருக்கிறாய், அதே விரதமாக திருட நிஷ்டையோட பாகவத பாராயணம் பண்ற சப்தகம் அப்படின்னா இதான் உனக்கு அப்படின்னா அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா நீ நிஷ்டையா நித்தியம் அந்த பாகவத நிஷ்டையா பாராயணம் பண்ணினே வா. அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்துக்கு மேல உனக்கு பலன்கள் கொடுத்துட்டே இருக்கும். தபசம் அதிகமாகவும் பலன்களும் கொடுக்கும். நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு காரியம் நிறைவேறும். எல்லா விஷயங்களும் சங்கல்பங்களும் அனுகூலமா இருக்கும். நீ போற இடத்துலலாம் உனக்கு அனுகூலங்கள் உண்டாகும், மங்களங்கள் உண்டாகும். அது வேற நிலைக்கு உன்னை கொண்டு போயிடும். ஆனா உன்னை தவறு செய்ய விட மாட்டான் பகவான். அதாவது சின்ன தவறுல நீ மயங்கன்னு சொன்னா ஒரு தலைமையில ஒரு கொட்டுவான். அதனால அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் கொடுப்பான். ஏதாவது மனசு உளைச்சல் வந்தாயிடும், வீட்டில் பிரச்சனைகள் உண்டாகும். ஏதாவது ஒன்று பண்ணி என்ன பண்ணா, என்னடா நம்மளுக்கு இத்தனை நாள் வராத பிரச்சனை இன்னைக்கு வருதுன்னா நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கா. அப்போ ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், பாகவத பச்சாரமோ யாரையோ குறை சொல்லியிருக்கேன், ஏதோ பண்ணியிருக்கேன், இல்லாடி வேற ஏதாவது காமம் போன்ற தவறான எண்ணங்கள் உண்டாயிருக்கு. அதனால்தான் பாகவதம் நல்லா படிச்சுன்னு தான் இருந்தேன். திடீர்னு எனக்கு துன்பம் வருதுன்னா இந்த பாகவத்தை விட்டு ஏன் தப்பான எண்ணங்கள்லாம் என்ற காமம் போன்ற எண்ணங்கள், இல்லை வேற ஏதாவது அபச்சாரம், வேற ஏதாவது குறை சொல்றது, ஏன் அதில் தாவறேன்? அந்த புத்தி உனக்கு ஏன் போச்சு? நல்லதானே பாகவதம் படிச்சிருந்தா, திடீர்னு ஏன் அந்த புத்தி போச்சு? காம குலத்துல ஏன் போய் விழுந்தேன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் பகவான் கொடுப்பான். அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, மறுபடியும் அந்த தவறு நான் பண்ணனாவே பயப்படுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பான். கொடுத்து தான் நம்ம மறுபடியும் பாகவத்துல ஸ்திரமா இருக்க வைப்போம். நீ தப்பு பண்ணடா ஒண்ணு பகவான் தான் அடிக்க போறதில்ல. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். நம்ம தப்பு பண்ணாம நம்ம யோசிக்க மாட்டோம். அதை நம்ம பண்ண தப்புகளை மறந்துட்டு இருப்போம். ஆனா நமக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகளை, அந்த பனிஷ்மெண்ட்டை மட்டும் எனக்கு இப்படி நடந்துடக்கூடாது, நான் என்ன மாதிரி பக்தி பண்றேன், நான் எப்படி பாகவதம் படிக்கிறேன், எப்படி நாமா சொல்றேன், எனக்கு போய் எவ்வளவு கஷ்டங்கள் வருது. கஷ்டம் வர்றதே உன் தப்புகளை ஞாபகப்படுத்துறதுக்காக தான். நீ அந்த தப்பு பண்ணல, அதுக்கு தண்டனை இது, புரிஞ்சுக்கோ. அப்போ இனிமேல் அந்த தப்பு பண்ணாத. ஓ சரி, பகவான் நம்மளை பக்குவப்படுத்துறான், திருத்துறான், சபாஷ். அப்புறம் பாகவத நிஷ்டையாவே இருப்ப.
நீ எந்த தப்புகள் பத்தியமான அன்னம் சாப்பிட்றவனுக்கு எப்படி நோய்கள் நெருங்காதோ அது மாதிரி பாகவத்துக்கு தடையே இருக்காது உனக்கு. நீ பாவம் பண்ணாமல் பாவம் பண்ண வரைக்கும் நீ படிக்கிற பாகவத்துக்கு தடையே இருக்காது. நீ ஃப்ரீயாக பாகவதம் படித்து பாகவதத்தில் சல்லாபம் பண்ணலாம். அதனால் இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னா நாம சங்கீர்த்தனம் ரொம்ப டேஸ்ட் உள்ளது. எல்லாம் பகவானே குருவாக இருந்து தான் நம்மளை வழி நடத்தலாம். அப்போது அந்த பாகவத்தில் ஒன்றுனா ராமநாமம் ஓணும், ராமநாமம் ஃபிக்ஸ் ஆகணும். அதுதானே. இல்லை ரொம்ப நேரம் ராமநாமம் சொன்னால் போர் அடிதா, அது போர் அடிக்காத மாதிரி நான் சொல்லிட்டா அது மாதிரி ராமநாமம் சொல்கிறியா? சரி. என்ன சொல்லியிருக்கு பாகவத்தில்? நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணா சங்கீர்த்தனம். வெறும் கீர்த்தனம் இல்லை, சங்கீர்த்தனமாக பாடுதான் சொல்லியுது. அப்போ அப்படி பாட்டு போயேன். ஆமாம், நல்ல ஆலாபனம் போட்டு ஸ்ருதி போட்டு அப்படி ராகம் போட்டு அழகாக பாட உன்னை யார் வேணான்றது. இப்போ ராமநாமம் 3 நாள் விட முடியுமா? அடப்போப்பா, உன்னை கொஞ்ச நேரம் பாடணும் போல ஆசையாக இருக்கு. ஒரு பாட்டு பாடினா என்ன பாடணும் போல ஆசையாக இருக்குப்பா. அடப்போப்பா, இப்போ நம்ம ஏற்கனவே பாடியிருக்கோம் இல்லையா? நிறைய பாடியிருக்கோம். இப்போ ராமா ராமா ராம் ரம ராம் ராம் ரம ராம ராம் ராம் ராமா 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 ராம் ரம ராம் ராம் ரம ராம ராம் ராம் ராமா ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம் ரம ராமா ராம் ரம ராமா ராம ரம ராமா ராம ரமா ராமா ராமா ராம ரமா ராம் ராமா ராமா ராம ரமா ராம் ரம ராமா ராம் ரம ராமா ராம ரம ராமா ராம ரமா ராமா ராமா ராம ரமா ராம் ராமா ராமா ராம ரமா ராமா ராமா ராம ரமா ராம் ரம ராம ராம் ராம் ராமா 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 ராம் ரம ராம் ராம் ரம ராம ராம் ராம் ராமா ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம் ரம ராமா ராம் ரம ராமா ராம ரம ராமா ராம ரமா ராமா ராமா ராம ரமா ராம் ராமா ராமா ராம ரமா. இது சுவையா இல்லையா? டேஸ்டா இல்லையா? அருமையா இது மாதிரி ஒரு 2 ராகத்துல பாடி வருங்க. எத்தனை நாமம் உங்களை அறியாமலே 100கணக்கான நாமம் அவங்க வாக்கிலிருந்து வெளியே வந்துட்டே இருக்கும். 5 நிமிஷம் சொல்லுங்க ராமநாமம், 10 நிமிஷம் சொல்லுங்க ராமநாமம். அது அப்படியே டெவலப் ஆகும். 5 நிமிஷம் சொல்லி 10 நிமிஷம், அப்போ அரை ஹவர் ஆகும். அப்போ 1 ஹவரா சொல்லின்னு இருப்பீங்க. நீங்களா தனியாக பாடின்னு இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, பஸ் ஸ்டாப்பிங்கில் இப்போ நான் பஸ் ஏறி வரும்போது அப்போது பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் பார்க்குறார், என்ன இவன் தனியாக பாடின்னு இருக்கிறான். ஆமாம், எனக்கு பிடிச்ச ராகத்தில் நான் ராமநாமம் பாடின்னு இருக்கேன். என்னன்னா பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண போர் அடிக்குது. போர் அடிக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறதும், எனக்கு போர் அடிக்காமல் இருக்கிறது நான் என்ன பண்ணேன், ராமநாமம் பாடுவேன். அருமையான ஒரு ராகத்தில் ராமநாமம் பாடுவேன். எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்குது எனக்கு ராமநாமம் பாடும்போது. ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ரமா ராம ராம ராமா ராம ராம ராம் ராம ராம ரமா
ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராமா. இப்போ இது போல ராகத்துல பாடும்போது எனக்கு ஸ்வீட்டா இருக்கு, டைம் பாஸ் ஆகுறதே தெரியல. பஸ் எப்பனா வரட்டும், உடனே பார்த்தா பஸ் வந்துச்சு. அதுதான் கொஞ்ச நேரம் பஸ் வராமல் இருந்தால் கொஞ்ச நேரம் பாடிடலாம் போல இருக்கு. ஆனால் பஸ் உள்ள பாட முடியாது, நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ரோட்ல பாடலாம். எங்க நடந்து போறோம்னா ஜாலியாக பாட்டு பாடினே போவேன். நடக்கிற கால் வழியே தெரியாதுங்க நடக்கும் போது. திருப்பதிக்கு போனேன், அப்படிதான் முதல்ல நடந்தேன், பார்த்தேன், பாட்டு பாடினே போறேன், ராமநாம பாட்டு பாடினே போறேன். கால் வழியே தெரியல, ஜாலியா இருக்குது பாடுறதுக்கு. அது ஒன்றும் காலியா இருக்கணும். ரோடு நல்ல டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்தா, இப்போ நெரிச்சல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது டிராஃபிக் இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம். மற்ற நேரத்தில் காலியாக இப்போ பிளாட்ஃபார்மில் ஏறிட்டோம்னா அப்படியே நடந்து போயிடாது, நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பின்னாடி வண்டி அப்படியே ஏற்றுற மாதிரி வருவாங்க. அது நம்ம பிளாட்ஃபார்மில் ஏறிட்டோம்னா அழகாக பிளாட்ஃபார்ம்லேயே நடந்து போகும்போது ஜாலியாக பாடி போவேன், சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அதான் இருக்கு ராமநாமா. அருமையா அனுபவிக்கிறதுக்கு ராமநாமா இருக்கிறவங்க அவனுக்கு என்ன குறை இருக்குன்னு சொல்லும் பார்க்கலாம். 1000 குறைகள் இருந்தேன். அதான் என்ன சொல்றது, துன்ப கடலை தோணியாக்கி காட்டில் வருவது கீதம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ராம ராம ராம் அந்த ராகத்தோட பாடுவேன் ராமநாமம். எனக்கு எல்லா ராகமும் எனக்கு அனுகூலம் தானே தவிர எதுவும் இந்த ராமநாமத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இப்போ வேற பாட்டு போட்டான்னா அந்த பாட்டு வந்து ராமநாமம் பாடுறதுக்கு எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். டிஸ்டர்பன்ஸே கிடையாது அந்த ராகத்துல. இப்போ ஐயப்ப பாட்டு போடுவாங்க டக்குன்னு எங்கேயாவது ரேடியோல. ஐயப்ப பாட்டு போனோடனே சரி சாமி மலைக்கு போறவங்க ஐயப்ப பாடு போறாங்கன்னா நான் அந்த பாடு ராம ராம ராம் ஹரிவராசனம் அது பாடுவாங்க. பாடும்போது டக்குன்னு ராமநாமத்தை மேலே சூப்பரா இருக்கும். அந்த ராகத்துல அப்படியே ராமநாமம் பாடின அந்த ஜேசுதாஸ் பாடிக்கிறார் இல்லையா, அது அப்படியே பாடினோன்னா கூட சேர்ந்து ஜேசுதாஸ் பாடுகிறாரு அருமையா. அது கூட சேர்ந்து அப்படியே பாடினோன்னா சுகமா இருக்கும் ராமநாமம். செம்ம டேஸ்டா இருக்கும். ராம ராம ராம் 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 ராம ராம ராம். இதுக்கு ஒரு குரு வேணுமா? இது ஒரு குரு வேணுமா சொல்லுங்க? தேவையா? நாமத்துக்கு குரு கொடுத்த அவசியமே இல்லை. நீங்க பாடு நினைச்ச இடத்துல நினைச்சபடி பாடினே போனேன்னா நீங்க பாராயணம் கூட இப்போ பாகவத பாராயணம் பண்றவோ கண்டிப்பா பாராயணம் பண்ணோம். ஏன்னா பாகவத புஸ்தகம் ஒரு பெரிய ஒரு பலம் நமக்கு. பாகவத புஸ்தகம் அடிக்கடி நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு அதுல பதில் இருக்குது. நம்ம எந்த பிரச்சனைகள் இது எப்படி ஃபேஸ் பண்ணோம், இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் பாகவத்துல பதில் இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எல்லாத்துக்கும் எப்படி எடுக்கணுன்றதுக்கு பதில் பாகவத்துல கொட்டி கிடக்குது. ஒரு விஷயத்துக்கே ஒரு விஷயத்துக்கே நீங்க 10 இடத்துல ஆன்சர் கிடைக்கும். அப்படியேப்பட்ட பாகவதம் பறந்து விரிந்திருக்கு. நமக்கு தேவையான பதிலெல்லாம் அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. அதனால அதை பத்தி கவலை இல்லை. அதனால பாகவதம் வேணும். ஆனா நீங்க நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னா இது போல ஜாலியா இருக்கணும். நாம சங்கீர்த்தனம் உடனே துக்கங்கள்லாம் சமணம் பண்ணிடும். அதான் நாம சங்கீர்த்தனமா பண்ணணும். நாம ஜபம் பண்றது நல்லதுதான், நான் எல்லாம் சொல்ல வரல. சங்கீர்த்தனம் பண்ணா உடனே துக்கங்கள்லாம் போயிடும். இல்லை வாய் விட்டு நல்லா நாம பாடி பாருங்க, வாய் விட்டு பாட்டா பாடி பாருங்க, சூப்பரா இருக்குங்க, அருமையா இருக்கும். அனுபவிச்சு சொல்றேன். இந்த நாமத்தை, இந்த ராம நாமத்தை நான் பாட்டா பாடும்போது கிடைச்ச சௌக்கியம் பா. ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம் ராம ராம் ரம ராம 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 ராம் ரம ராம 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 ராம. உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா ராமநாம அதோட நாமத்தையே பிடிச்சிக்கலாம். சரி, பாகவதம் படிக்கலாம், எனக்கு நாமமே ரொம்ப ருச்சியாகுது, தாராளமாக பண்ணலாம். ரெண்டுமே பாகவத தர்மம் தான். நீ பாகவதம் படிச்சா படி, இல்லாட்டி ராமநாமம் படிக்கிறதா ராமநாமம் பிடிச்சா படி, ராமநாமம் பிடிச்சிக்கிதான் உனக்கு படி, அதே பிடிச்சிக்கோ. சம்மனு வாழ்க்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். எந்த ராகத்தோடனா பாடலாம். இதெல்லாம் ஃப்ரீடம். இதுக்கு எந்த பக்குவமும் தேவையில்லை. இது ஹாயான பாட்டு, அருமையான ராஜ பாட்டு. இது ஜம்முன்னு பாடலாம். சாங்கத்தியமா பாடலாம், சாங்கத்தியமா சொல்லலாம், பரிகாசமா சொல்லலாம், ஏளனமா சொல்லலாம், ஆலாபனையா சொல்லலாம். ஸ்தோபம்னா ஆலாபனை, எப்படியாவது பாட்டு எப்படி வேணாலும் சொல்லு. ஆனா வைகுண்டனுடைய நாமத்தை நீ சொல்லிட்டல்ல, உன்னுடைய மிச்சம் இல்லாம நம்ம பாவத்தை மொத்தத்தையும் போய்விடும். அசேஷ அகஹரம் விதுஹு அப்படின்னு மகான்கள் தீர்மானமா சொல்லியிருக்காங்க. யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானுகர். யோகிகள் நிருப நிர்ணீதம், நிர்ணயமா தீர்மானமாக இந்த நாம சங்கீர்த்தனம் எல்லா விதமான பலன்களையும் கொடுத்துடும், எல்லா கஷ்டங்களையும் போய்கிறோம். ஏதன் நிர்வித்தியமானாம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். பாகவத் 2வது ஸ்கந்தத்தோடைய ஸ்லோகங்கள் அருமையா சொல்றாரு. நிர்வித்தியம் அதாவது என்னன்னா, ஞானம் அடைந்தாலும் இந்த நாம சங்கீர்த்தனமே உனக்கு ஞானத்தை கொடுத்துருமா. நாம சங்கீர்த்தனமே நீ இச்சதாம், நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுத்துருமா. அகுதோபயம் பயமற்ற மோட்சத்தையும் அது குத்துருமா. நாம சங்கீர்த்தனம் கொடுக்க முடியாது எதுவுமே கிடையாது. நாமத்துக்கும் அவ்வளவு பவர் இருக்கு. ஆனா நாம சித்தி ஏற்படணும் இல்லையா? அபராதம் இல்லாம நாம ஜபிச்சிட்டோம்னா நல்ல சித்தி ஏற்படும். உங்களுக்கு அப்படியே மேல மேல தபஸ் கூடும். தபஸ் கூடும்போது அப்ப நீ நினைச்சது நடந்துட்டே இருக்கும். அதுதான் மகாராணி சத்குரு முரளிதர சுவாமிஜி சொல்வார், இரவும் பகலும் தொடர்ந்து யாரு நாமா சொல்றானோ அவன் நாம சித்தி ஏற்பட்டோம், அவன் சொல்ற வாக்கு பழிக்குமா அப்படின்னு மகாராணி சத்குரு முரளிதர சுவாமிஜி சொல்லியிருக்காரு. அவன் சொல்ற வாக்கு பழிக்குமா. இரவும் பகலும் விடாத ஏதாவது ஒரு நாமத்தை பிடிச்சிருந்து அவன் ஜெபிச்சான்னா அவனுக்கு எல்லா ஸ்ரேயசம் கிடைக்கும் அப்படின்ற. அது மாதிரி முடியுமா? ரொம்ப கஷ்டம்தான். அது மாதிரி இரவும் பகலும் சாப்பாடு தண்ணிலாம் கூட மறந்துட்டு இதை செய்யணும். ஆனால் அதுக்காக சாப்பிடாம இருக்கக்கூடாது, ஏதோ லைட்டாக சாப்பிட்ணும். சாப்பாடே 22 நேரம் சாப்பிட்டு இருக்காங்களா ஒன்று இல்லையா? நொறுக்கு தீனி சாப்பாடு முடிஞ்சிச்சுன்னா அதான் வேலைக்கு வேலைக்கு சாப்பிட்டியா பாப்பா, நான் சும்மா டைம் பாஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன். நொறுக்கு தீனி ஏதாவது போட்டு அரைச்சினே இருக்கணும். அவங்களுக்கு 24 நேரம் அரைச்சினே இருக்கணும், ஏதாவது சாப்பிட்டுனே இருக்கணும். அது மாதிரி இருக்கக்கூடாது. சாப்பாடே உண்டி சுரிக்குன்னு உபாயம் பலவுல. சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபுல்லாக பாகவத பாராயணங்கள் இல்லை நாமா சொல்றது இவைகள் ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். வச்சுனே இருந்ததுன்னா அந்த தபஸ்லேயே இருக்கும்போது நம்ம மனசு கெடாது, உலக விஷயங்கள்ல உழலாது. உலக விஷயங்கள்ல உழந்துச்சுனாவே மறுபடியும் திரும்பி வராது பாகவத்துக்கு. ஆமா, போனது தான் ரொம்ப கஷ்டம். திருப்பி எத்தனை வருது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி எத்தனை வருவேன் உலக விஷயத்துக்கு போன மனசை. அதனால ராம 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 ராம் ரம ராம 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 ராம் ரம ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம. சிம்பிளா இருக்கும், ஆனா சுவையாவும் இருக்கும், ஆனா பெரிய ரிலீஃப் கொடுக்கும். நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, பிபி எல்லாமே இறங்கிட்டோம். இந்த போல் சுவையுள்ள ராகங்களை நீங்க பாடி பாருங்க ராமநாமத்தை. அது வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். உங்க வாழ்க்கை திசையே மாத்திட்டோம். எழுதி வச்சிங்க. உண்மை இதெல்லாம் மறுப்பே கிடையாது, சந்தேகமே கிடையாது. சந்தேகப்படாமல் செய்யலாம் தாராளமா ராமநாமத்தை. அதே சமயத்துல நீங்க சொல்ற பகவானுடைய நாமம் இது, பரபிரம்மத்தினுடைய நாமம். ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே சொல்றோம். அந்த பரபிரம்மத்துடைய நாமம் இது. பரபிரம்மத்துக்கு ஒரு பேர் உண்டுன்னா அதுதான் ராமான்ற நாமம். பரபிரம்மத்துக்கு கூட பேர் உண்டான இருக்கு, ராமா. அதான் பரபிரம்மன்றது ராம நாமம் தான். அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் அதுதான் பகவான், அதுதான் பரமாத்மா, அதுதான் பரபிரம்ம ஸ்வரூபம். அந்த நாம சப்த பிரம்மத்தை நீ ஜெபிக்க 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 அதுக்கப்புறமா அது தன் வேலையை காட்டும். அது பிறகு அது ஒன்று ஏற்கும். ஃபர்ஸ்ட் அதை நீ பிடிப்ப, அது பிறகு அது ஒன்று பிடிச்சிக்கும். அப்புறமா அது உங்களை டிரைவ் பண்ணும். உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள்லாம் தடுத்து உங்களை வழி நடத்தும் நல்ல வழியில். அதே மாதிரி உன்னை தவறு செய்ய விடாதபடி பாதுகாத்து உன்னை வழி நடத்தும். எல்லாமே அதை டிரைவ் பண்ணிக்கும் அந்த ராமநாமம். அந்த ராமம் தேவையான சமயத்தில் உனக்கு தேவையான தேடி எடுத்து கொடுக்கும். இன்னைக்கு சாப்பாடு பசி, ஐயோ யாரா சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும், நேற்று பசியா இருக்கே, நம்ம வெளியில வந்துட்டோமே அப்படின்னா உடனே பார்த்தா எங்கேயோ ஒரு மூலமா யாரோ ஒருத்தர் ஏப்பா அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்களே அன்னதானம், போய் சாப்பிட்றதானப்பா அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. டக்குன்னு போவோம், நல்லா சாப்பிட்டு தெரியும். உங்களுக்கு என்ன வசதிகள் வேணுமோ நீங்க நினைச்சாலே அது யாரோ ஒருத்தர் மூலமா யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, டக்குன்னு போவீங்க, அது உடனே உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கு பிறகு அதான் சொல்ற ராமநாமம் உங்களை வழி நடத்தும். அது நடத்தும் போது உங்களுக்கு எல்லாமே நீ என்ன கேட்கவே வேணாம், நீங்க நினைச்சாலே நடக்கும். அந்த அளவுக்கு நாம தொடர்ந்து சொல்ல 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 அது பிறகு நாம உங்க வாழ்க்கையை அது எடுத்துக்கும். அது எடுத்துக்கிட்டு அது தன் இஷ்டத்துக்கு உங்களை கரெக்டாக வழி நடத்தும். உங்களை பகவான்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த நாம தூங்காது. அது ஃபுல் வைப்ரேஷன்ல இருந்துன்னே இருக்கும் நமக்கு. ஆனால் நாம் நான் எப்படி மாடு அசைப்படுற மாதிரி நம்ம ராமநாமத்தை அசைப்பட்டுன்னே இருக்கணும். தொடர்ந்து பகவான் நாமா சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது பிறகு நம்ம அது வேலையாடு காட்டும். ஒரு வாரத்துலேயே ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. தொடர்ந்து நம்ம ராமநாமம் சொன்னோம். ரொம்ப நாள்லாம் இதெல்லாம் சீக்கிரமா அதான் சொல்றேன்னு பிரத்யக்ஷம் இவ தரிசிதம். இது பிரத்யக்ஷமா ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். நீங்க உடனே பார்க்கலாம் அது ரிசல்ட்டை ப்ராக்டிக்கலா. நீங்க ஒரு வாரம் தொடர்ந்து ஜெபிச்சு பாருங்க. நாரதர் எவ்வளவு கேரண்டியா சொல்லிட்டு போனார் துருவனுக்கு, இந்த நமோ பகவதே வாசுதேவாய இந்த துவாதசாட்சரி மந்திரத்தை நீ ஜெபிச்சுனே வா. 7வது நாளே இரவும் பகலும் ஜெபிச்சுக்கிறவங்களுக்கு சப்தராத்திரம்னா ராத்திரி கூட ஜெபிக்கணுமா, நைட் அண்ட் டே ஜெபிக்கணுமா. ஜெபிச்சுன்னா 7வது நாள் ஆகாசத்துல சஞ்சரிக்கின்ற தேவர்கள் கண்ணுக்கு தெரிவார்கள். அது ஒரு சித்தி. அந்த சித்தில மனசு மயங்கிடக்கூடாது. பகவத் விஷயத்துல தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு நாரதர் சொல்றாரு. அப்போ அந்த நாமத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. நீ ஜெபிக்க இரவும் பகலும் ஜெபிச்சன்னா ஆகாசத்துல சஞ்சரிக்கிற தேவர்கள் தெரிவாங்க. இப்போ அதுதான் திருமூலர் சொல்றாரு, சிவசிவ என்கிற தீவினையாளர். சிவசிவன் சொல்லாதவங்க மகா பாவி தான் பகவான் நாமா சொல்ல மாட்டான். தீவினையாளர், தீவினைன்னா பாவம் செய்தவன். சிவசிவ என்றிட தீவினை மாலும். சிவசிவன் சொல்ல நம்ம பாபங்கள்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடும். சரி, அதுக்கு மேல நீ சிவசிவன் சொல்லியிருந்தா என்ன ஆகலாம்? சிவசிவ என்கிற தேவரும் ஆவர். தேவராகவே ஆயிடுவான் அவன். தேவநிலைக்கு உயர்ந்துடுவான். அப்புறம் தேவர்கள் கண்ணில் பார்க்க முடியாதா? அப்போ சப்தராத்திரம் 7 நாள் நீ நம பகவதி வாசுதேவ நீ சொல்லியிருந்தா தேவரில் பார்க்கலாம். விமானத்தில் சஞ்சரிக்கிற தேவரில் உன் கண்ணுக்கு தெரிவாங்களாம். அது மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காரு திருமூலரு, சிவசிவன் தேவரும் ஆவார். தேவநிலைக்கு உயர்ந்துருவான் அவன். அந்த அஷ்டமா சித்திகள் கைவர பெற்றவர் தான் திருமூலர். அவர் கதையே ஒரு வரலாறே இருக்கு. 3000 வருஷம் வாழ்ந்தார் அவர். திருமூலர் 3000 வருஷம் வாழ முடியுமா? வாழ்ந்தார் இந்த கலியுகத்துல. அதனால
அந்த திருமூலர் சித்த புருஷர், அவர் சித்தரில் அவரும் ஒருத்தர். அப்படிப்பட்ட திருமூலர் அவர் 3000 பாடல்கள் எழுதியிருக்கார். 3000 வருஷம் வாழ்ந்திருக்கார். ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடல் அவ்வளவு எழுதுவார். அவர் தான் சொல்லியிருக்கார், சிவ சிவ என்றிட தேவரும் அவர். அதுக்கு மேல அவன் சிவநாமத்தை சொன்னான், சிவ சிவ என்றிட சிவகதி தானே, சிவலோகத்தை அதாவது மோட்சத்தை அடைஞ்சிடறான். ஃபர்ஸ்ட் என்ன மாற்றம் உண்டாங்கன்னா அவன் பாவங்களை முதல் எரிக்கும். சேதோ தர்ப்பணம் ஆர்ச்சனம் பவமகாதா நிர்வாபனம். அவருக்கு உன்னுடைய கஷ்டங்கள்லாம் போக்கி உன்னை தேவ நிலைக்கு உயர்த்தும். தேவர்கள் எப்படி சௌக்கியமா இருக்காங்களோ அது மாதிரி சௌக்கியமா இருப்பேன். அதற்கு பிறகு நீ தேவனை பூலோகத்துல இந்த 5 வயசு சரீரத்தோட வாழ்ந்தா கூட நீ தேவனாயிடுவேன். அந்த தேவருடைய சுபாவமாகிய சாத்விக குணங்கள் மட்டும்தான் உனக்குள்ள மீளிடும் நீ ராமநாமா சொல்லும் பொழுது. அதுக்கு பிறகு தொடர்ந்து ஜெபிச்சுனா சிவகதி தானே, சிவன் எப்படி ராமநாமா சொல்லி ஆனந்தமா இருக்காரு அந்த நிலையை அடைஞ்சிருவேன். அதெல்லாம் சாஸ்திரங்கள் அப்படி சொல்லியிருக்கு, மகான்கள் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. 4 வரல பெரிய பெரிய விஷயத்தை அடக்கிட்டாங்க. அப்போ நாம பகவான் நாம சொல்லாம பாவியா இருக்கணுமா, பகவான் நாம சொல்லி மேலும் மேலும் தேவர்களாகி அப்புறமா பாவங்கள் போகி நம்ம புண்ணியாத்மாவாகி தேவர்களாகி அதுபோல பகவான சுரூபத்தை அடையணுமா, எது பெஸ்ட்டு? அதெல்லாம் நம்ம அதுதான் தீர்மானிச்சிடணும். ஆனா என்னன்னா எனக்கு இந்த ராகத்துல போட்டு பாடுறது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு. ராமநாமத்தை ஆடேங்கப்பா பாடுறதே சுகமா இருக்கு. அதை ரசிச்சு பாட ஆரம்பிச்சுன்னா டைம் போறதே தெரியாது. அப்படி ரசிச்சு பாடும். அதுக்கு தான் சொல்றேன், எல்லாத்துக்கும் பக்திக்கு ரசிகனா இருக்கும். பக்தி ரசிகனா இருந்தா தான் அவன் அரசிகனா இருந்தா பாகவத்தையும் சுவைக்க முடியாது, பகவான் நாமும் சுவைக்க முடியாது. ரசிகனா இருந்தா பாகவதம் ஒவ்வொரு ஸ்லோகத்துலயும் பகவானை பார்ப்பான், அவன் ஒவ்வொரு அக்ஷரத்துலயும் பகவானை பார்ப்பான். அவன் எவ்வளவு அருமையான ஸ்லோகம் இது, ஆஹா அற்புதமான ஸ்லோகம். அந்த அனுபவத்தை கொடுத்துரும் அவனுக்கு. அந்த வைப்ரேஷன் இருக்கு. அவங்க வாக்கில் பாகவதம் கேட்டு பாருங்க, தேன் மாதிரி நிற்கும். நீ வேணா மகான்கள் வாக்குல எப்பொழுதும் பாகவத நிஷ்டியாவே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, படிக்கிறாங்க பத்தியா, அவங்க வாக்குல பாகவதம் கேட்கணும். அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கும். வார்த்தைகள் அவ்வளோ அழகா அந்த அளவுக்கு மனசுல பதிய வச்சுடுவாங்க, நமக்குள்ள எழுதி வச்சுடுவாங்க. பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்குல பாகவதம் கேட்கும்பொழுது எனக்கு அப்படிதான் என்னை கெட்டதே அவர் தான். நீ பாகவத பித்தா போடா அப்படின்ட்டு என்னை சாபம் கொடுத்துட்டாரு அவர். நீ ஒரு கடாட்சத்தினாலே அவள மகாத்மாக்கள் நீ போய் பாகவத பித்தா போ அப்படின்னு எனக்கு சாபம் கொடுத்தாரு, குருநாதருடைய சாபம். அதனால்தான் ஆச்சு பாகவதம் படிக்கும் போது தேன் மாதிரி நிற்குது அந்த மகாத்மா போட்ட பிச்சை. பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி, நான் ஒழுங்கா குடும்பம் நடத்தினேன், ஏதோ ஒன்று நான் அஜ்ஞானியாக ஏதோ ஒன்று நல்லா சம்பாதிச்சுன்னு ஒரு 50,000 60,000 சம்பாதிச்சுன்னு நிம்மதியாக போயிருப்பேன். இவர் அதெல்லாம் விட்டுட்டு ஃபுல்லாக பாகவத நிஷ்டியா எப்படி இருக்குதுன்றது அப்படியே வெறி ஏற்றி, அந்த பாகவத்துக்குள்ள வெறி ஏற்றி பாகவத்துல பக்தி புகுத்தி இதுதான்டா பாகவதம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டா அப்புறமா நான் பாகவத்தை விட்டு நான் எங்கே போகிறது லோக விஷயத்துக்கு நல்லா சம்பாதிக்கிறதுக்கு 50,000 60,000 சம்பாதிக்கிறதுக்கு வேலை கட்சியோட எனக்கு அதில் அந்த வேலையில் நான் போனேன்னா என்ன பாகவதம் படிக்க முடியாது, பாகவதம் கேட்க முடியாது, பாகவத்தில் மனசு போகாது, பாகவத்தை படிக்க முடியாது, பாகவத்தை நான் கேட்க முடியாது. பிரம்மசுந்தரமா சமயங்க பாகவதம் அதெல்லாம் போய் கேட்க முடியுமா? அதுக்கு லீவ் கொடுப்பாங்களா வேலைக்கு போயிட்டா? சொல்கிறேன், நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சி பணத்தை ஆசை கட்டுருந்தாங்க. 50,000 60,000 எனக்கு சம்பளம் கிடைக்குதுன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணுவேன், பணத்தை தான் பார்ப்பேன். ஏம்பா இந்த காலத்தில் ஒரு 30,000 கிடைச்சா பெரிய விஷயம். 50,000 சம்பளம் கொடுறாங்க, நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு கண்ண முடியுன்னு அந்த வேலைக்கு ஒத்துப்பேன். பகவான் அப்புறம் பார்த்துடலாம், 60 வயசு மேலே பார்த்துடலாம். எப்படி 60 வயசு மேலே பார்த்துடலாம் பகவான். நம்ம இப்போ சம்பாதிச்சா குடும்பத்துக்கு தேவைப்படும் பணம், அதான் முக்கியம் அப்படின்னு புத்தியும் போயிடணும் இல்லையா? எனக்கு போலியே 60,000 சம்பளம், 1 லட்சம் கூட சம்பளம் கொடு, 10 லட்சம் கூட சம்பளம் கொடு, அது நிம்மதி கொடுக்காது. ஆனால் பாகவதம் கிடைக்கிற சௌக்கியம். ஏன்னா வேலை செய்கிற இடத்துல பார்த்தா அஜ்ஞானிகள் யாரும் கிருஷ்ண பக்தர்கள் ஒருத்தரும் கிடையாது. நான் வேலை செய்த இடத்துல சொல்கிறேன், இது வரைக்கும் ஒரு கிருஷ்ண பக்தரோட பார்க்கல, ஒரு ராம பக்தர் கூட பார்க்கல. பாகவதம்னா ஏன்னா பாகவதம் என்னதுப்பா அப்படின்றாங்க. ராமாயணம் ராமாயணம் தெரியுமே, ராமர் கதை அது தெரிஞ்ச கதை தானே விடுப்பா. இல்லைப்பா அது ரொம்ப நல்ல விஷயம் ராமாயணத்தில், அதெல்லாம் விடுப்பா, அதெல்லாம் பற்றி பேசாத விடுப்பா.
ஏதோ கதையை வந்து சும்மா புனைஞ்சு ஏதோ ஒரு புஸ்தகமாக போட்டிருக்காங்க, வால்மீகி எழுதி வச்சிருக்காரு, அது உண்மை நம்புறியா நீ? அதை போக அதெல்லாம் சும்மா அப்படின்றாங்க. ராமாயணம் தெரியும், ஆனால் கஷ்டம் ராமாயணத்தை கட்டுக்கதையாக நினைக்கிறாங்க. இவங்களோட நான் வேலை செய்யணும் ஆஃபீஸில், இந்த பௌதிகமான வேலை செய்தான் நான் பாகவத்தை மறப்பேனா, பாகவத்தை நினைப்பேனா? இருக்கிற பாகவதம் போயிடும். நான் பாகவத நிஷ்டையாக இருந்து வேலை இல்லை, சரி சம்பளமும் இல்லை, இப்போ எப்படி வாழ்க்கை நடக்கலாம்? அது பாகவதம் பார்த்துக்கும். இன்னைக்கு வரையும் இந்த 25 வருஷம் இன்னைக்கு வரையும் பாகவதம் தானே பார்த்துக்குது. பகவான் நாம தானே பார்த்துக்குது, பகவான் தானே பார்த்துக்கிறான், வேற யார் பார்த்துக்கிறது? என் கஷ்டத்தில் நான் வாழ்ந்ததை விட இந்த பாகவதத்தினுடைய பாகவத பாராயணத்தில் பாகவத ரமிச்சதுல ராமநாமத்தில் ரமிச்சதுனால நான் வாழ்ந்தது தான் அதிகம். இதுதான் சௌக்கியத்தை வாழ வைக்குது நம்மள. அதனால ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அருமையான விஷயங்கள் மகான்கள் வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம சொத்துக்களா அதை பயன்படுத்திக்க தெரியாம நம்ம கஷ்டப்படுறோம். வாழ்க்கையில துன்பங்களே கிடையாது, அஜ்ஞானம் தான் துன்பத்துக்கு காரணம். அந்த அஜ்ஞானத்தை பாகவதம் புஸ்தகம் திறந்துட்டாவே உனக்கு அஜ்ஞானம் எல்லாம் வெளியே போயிடும். இது என்னன்னா புராண அர்க்கோ அதுனோதிதா, இது சூரிய வெளிச்சம். இது பாகவத புஸ்தகம் தந்தாவே சூரிய வெளிச்சம் பளிச்சுன்னு மூஞ்சில் அடிக்கும். சூரிய வெளிச்சம், நீ இருட்டே இருக்க மாட்டேன், வெளிச்சத்தில் நடப்ப. அந்த பாகவத புஸ்தகத்தோட நடக்கும்போது நீ வெளிச்சத்தில் நடக்கிறேன். இப்போ நான் மற்றவங்கள சொல்கிறேன், எனக்கே சொல்கிறேன், இந்த பாகவத புஸ்தகத்தில் எனக்கு தேவையான எல்லா விடைகளும் இருக்குது. இந்த சான்ஸ்கிரிட் புஸ்தகம் தான், ஆனால் அந்த சான்ஸ்கிரிட் படிக்கும் போதே நம்மளுக்கு தமிழில் புரிகிற மாதிரி புரியுது. அது பகவானுடைய கிருபை, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த கட்டம் சரி, இந்த கட்டம் நம்ம நல்லா வருது, படிக்க வருது, அது மற்ற கட்டம்லாம் வராதோ அப்படின்னு நினச்சிப்பேன். அப்புறம் பார்த்தா மற்ற கட்டம் 10ஆம் ஸ்கந்தம் போனால் அதில் சொல்ல ஸ்லோகம்லாம் நல்லா புரியுது. எப்படா புரியுதுன்னா எத்தனை தடவை பாகவதம் கேட்டிருப்பேன், அது இருக்கட்டும், கேட்டது கூட மறந்து போயிருக்கோம். ஆனால் முன் ஜென்மத்தை விட்டு குறை தொட்ட குறை தான். இப்போ என்ன பண்ணணும், நம்ம பாகவதம் புஸ்தகம் திறந்தாவே ஈஸியாக புரியுது. அது புரிய வைக்கிறது யாருன்னா பகவான். நம்ம ஆஹா நம்ம சாமர்த்தியம் பத்தியா, எவ்வளோ கிளவர், எவ்வளோ மெமரி பவர், எனக்கு என்னைக்கோ படிச்சு ஞாபகம் வருது, கரெக்டாக நான் படிக்கிறேன் பத்தியா அப்படின்னு நான் சொல்லிப்பேன், மறந்துட்டிப்பேன். அப்படி முடியாது, அப்படி இல்லையே. ஏன்னா நான் அதெல்லாம் படிக்கலையே, படிக்கும் போதே புரியுதே. அதுதான் பகவானுடைய செயல். இதெல்லாம் நிறைய மிராக்கிள்ஸ் இது போல் நிறைய நடக்கும், அதிசயங்கள் ஆச்சரியப்படும் நானே. இது எப்படி ததாமி புத்தியோகம்னு சமயத்தில் எடுத்து கொடுக்கலாம் இந்த ஸ்லோகத்துக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு நம்மளுக்கு எப்படி சொல்றோம்? ஏதோ அதுலயும் 1-2 மிஸ்டேக் இருக்குதான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அஜ்ஞானி தானே, மனுஷனாவே அந்த அஜ்ஞானம் தானே, எப்படி இருந்தாலும் அது அஜ்ஞானத்தை கொண்டு வந்துடும். இருந்தாலும் சொல்றேன், நமக்கு எல்லாமே நீ கேட்டா பகவான் கொடுப்பான். அவன் பகவானை கைக்குள்ள போடுறதுக்கு ஒரே வழி என்னன்னா நீ நாம செய்யத்திலும் கதாசவனம் தான். யாருக்காகவும் நம்ம மாற்றிக்கூடாது, அதை யாருக்காகவும் மாற்றிக்கூடாது. அதனால ஜாலியாக இருக்கிறதுக்கான வழி இப்போ நான் கண்டுபிடிச்சிருந்தேன், எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே சமயத்தில் பாகவதம் படிக்கும்போது நல்லா புரியுது, எளிமையாக தமிழில் படிக்கிற மாதிரி இது பாகவதம். அந்தளவுக்கு பகவான் புரிய வச்சிடும். ஆனால் நம்ம நிஷ்டையாக இருக்கணும் பாகவதமேன்னு. அப்போ ராமநாமம் பாடணும்னா பாடலாமே, தாராளமாக பாடலாமே. இஷ்டமாக ராமநாமம் பாட சொன்னா அருமையாக எவ்வளோ நேரம் வேணாலும் பாடுவேன். ராமநாமம் அவ்வளோ பிடிக்கும். ராம 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 ராம், ராம 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 ராம், ராம 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 ராம், ராம 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 ராம். இதான் நாம சங்கீர்த்தனமா பாடுறது, பாடலா பாடுறது. இப்போ நான் பாடுற ஒவ்வொரு ராகத்துக்கும் பேர் இருக்கு. ஆமா, ரீதி கவுலா அது மாதிரி என்னென்ன பாடல் ராகமோ அது மாதிரி பல ராகங்கள் இருக்கு. சிவரஞ்சனி ராகம் அது மாதிரி பல ராகங்கள் இருக்கு. எக்கச்சக்க ராகம் இருக்கு, அதுக்கு எண்ணிக்கை இல்லாத நிறைய ராகங்கள் இருக்கு. அந்த ராகத்துல நம்ம பாட 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 ரொம்ப சூப்பரா இருக்கும். ராம 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 ராம், ராம 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 ராம், ராம ராம் ராம ராம், ராம ராம் ராம ராம், ராம ராம ராம்.
ராம 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 ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம 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 ராம் 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 ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம 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 ராம. நல்லா இல்லையா? அவ்வளோதான், அப்படியே பாட வேண்டியதுதான். அருமையாக பிடிச்ச ராகத்தில் பாடிட்டே இருக்கலாம். இதுக்கெல்லாம் நேரம் காலம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடிங்க, ஏதாவது பழங்களும் சாப்பிடுங்க, டக்குன்னு மறுபடியும் ராமநாமம் சொல்லுங்க, மறுபடியும் ரெஸ்ட் எடுங்க, நாம சொல்லுங்க, விடாதீங்க, சொல்லினே இருங்க. அப்புறம் உங்களுக்கு எங்கேருந்து தான் ஸ்டெமினா கிடைக்கும், அது வைகுண்டத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டெமினா வரும். உங்களுக்குன்னு ஸ்டெமினா, எனர்ஜி எல்லாமே வரும், பலம் எல்லாமே வரும். அது பிறகு நீங்கள் கத்தி பாடி ஒரே மக்களை படுத்துவீங்க. நீங்கள் வீடு கோயில் எங்கே போனாலும் அருமையாக ரசித்து பாடுவீங்க. அதுதான் நாம சிங்கத்தினுடைய பவரே. அதுதான். எவ்வளவு ராகங்கள், கோடிக்கணக்கான ராகங்கள் இருக்கு, கொட்டி கிடக்குது ராகங்கள். உங்களுக்கு ராகமா கிடைக்கல, எத்தனையோ ராகங்கள். ராம் ராம 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 ராகங்கள் 16. அதுவே ஒரு ராகம் தான் அந்த பாட்டு. ராம் ராம 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 ராம் ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ரம ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ரமா. எங்கேயோ போயிட்டேன் டக்குன்னு, அதான் எனக்கு சரியா வரல. வரவங்களுக்கு தாராளமா பாடலாம். ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. இந்த ஒவ்வொரு ராகத்துக்கும் பெரிய பெரிய பேர் இருக்கு. அதெல்லாம் உயர்ந்த பேர்கள்லாம் இருக்கு. இந்த ராகத்துக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு. இப்போ சிரஞ்சீவனி சொல்ற ரீதி கவுலா அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ராகத்துக்கு பேர் இருக்கு. அவ்வளோ விசேஷமான ராகம். நம்ம சுலபமா ராமநாமத்துக்கு எடுத்துக்கலாம். அதான் விஷயம். அது மாதிரி எவ்வளோ ராகங்கள் பாடினாலும் பாடலாம், பாடிக்கிட்டே இருக்கலாம். கோடிக்கணக்கான ராகங்கள் இருக்கு. வாழ்க்கையில துன்பமே கிடையாதுங்க, சந்தோஷம் மட்டும்தான் வாழ்க்கையில. அது போல ராமநாமம் பாட 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 உங்க உலகமே தனி, நீங்க வாழ்கிற உலகமே தனி, ஆனந்தமா இருப்பீங்க. அதே மாதிரி பாகவத புஸ்தகம் எடுத்தா அப்படியே லட்டு லட்டா இருக்கும். ஸ்லோகங்கள்லாம் படிக்கும் போதே புரியும், நல்லா இருக்கும். அப்படியே அனுபவிச்சுனே இருக்க வேண்டியதுதான். அது என்ன பண்ணணும், நம்ம அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு யாராவது சொல்லிக்கணும் போல தோணும். பிறகு யாராவது சொல்லாமான்னு ஆசையா இருக்கும். அதுதான் நம்ம அப்லோட் பண்றது. மனசுல தோன்றது சொல்றதுக்காக தான் அப்லோட் பண்ணிடுறது. ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் அப்படி ஏதோ பேசணுக்காக அப்படி நான் ஏதோ வளர்ந்து இருக்கேன். உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிக்குதோ, எந்த கருத்து பிடிச்சி அந்த எடுத்துங்க, அவ்வளோதான். ஏதோ நான் வளர்ந்துக்கிறேன், என் வாயும் சும்மா இருக்காது. எதனா ஒன்று வளரணும், ஏதோ ஒன்று பேசணுக்காக நானும் பேசினிருக்கேன். இருந்தாலும் எல்லாருக்கும் பிரயோஜனம் இருக்குன்னு நினைக்கிறேன் அடியேன்னு பேசுறது. அவ்வளோதான். நம்மளுக்கு மனசாட்சிக்கு
இது பிரயோஜனமாக இருக்கும் மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறது அப்படின்றதுனால ஓகே. அந்த மாதிரி நம்மளுக்கு அருமையான நம்ம ஏங்க நரகத்தை போய் தேடி ஓடணும்? நரக சூழ்நிலைகளையே நம்ம தேடி தேடி போகிறோம் உலகத்தில், தெரியுமா? உண்மையிலேயே சந்தோஷமான சூழ்நிலைகள்லாம் நிறைஞ்சிருக்கு, நம்ம அதை அனுபவிக்கிறது இல்லை, அப்படியே அதை மக்க வைக்கிறோம். புரியுதுங்களா? அந்த சாதனைகள்லாம் அது மாதிரி இந்த ராமநாமத்தை நம்ம பல ராகங்களில் போட்டு பாடி என் மனசை பற்றி அடிக்கடி இந்த ராமநாமம் பாடணும். இது இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு காட்டிலாம் கொஞ்சம் ராமநாமம் பாடலாமே, அதுவாக பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னு தோணுது பாருங்க. அதுதான், ஏன்னா அது சுகம், அவ்வளோ சுகம், அது அவ்வளோ சுகம் கொட்டி கிடக்கும். அதே மாதிரி சுகம் உண்டு அதில் நிச்சயமா. இப்போ வேற ஒரு ராகத்தில் பாடலாம். ராம் ரம ராம் ரம ராம ரமா ராம ரமா ராம ரமா ராம் ரம ராம ரமா ராம் ரம ராம் ரம ராம ரமா ராம் ரம ராம் ரம ராம ரமா ராம ரமா ராமா ராமா ராம் ராமா ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா ராம ராம ரமா ராம ராம ராம் ராமா ராமா ராம் ராமா ராம் ராம ராமா ராம் ராம ராமா ராம ராம ரமா ராம ராம ராம் ராமா ராமா ராம் ராமா ராம் ராம ராமா ராம் ராம ராமா ராம் ராம ராமா ராம் ராம ராமா. யாரும் இசையமைச்சிருக்காங்க, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த மெட்டு நம்ம ராமநாமத்துக்கு நல்லா அனுபவிக்கிறோம் பாடி. ராம் ரம ராம் ரம ராம ரமா ராம ரமா ராம ரமா ராம் ரம ராம ரமா ராம் ரம ராம் ரம ராம ரமா. எனக்கு ரசிப்பா இருக்குது. நாம பாடுறது ஸ்ருதி எதுவுமே சரியில்லைன்னு நல்லா தெரியும், தப்பா தான் இருக்கும். ஆனாலும் ஏதோ ரசிச்சு பாருங்காரு பாடுறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் பாடுறேன். நிறைய தப்புன்னு தான் தயவு செய்து கோச்சிக்காதீங்க. நான் ராக ஸ்ருதியெல்லாம் சரியா வராது, சுத்தமா தெரியாது, சங்கீதமே சுத்தமா தெரியாது. ராமநாமத்துக்காக இதெல்லாம் எடுத்துட்டேன். ராம் ரம ராம் ரம ராம ரமா. ஏன்னா நம்ம சங்கீத கிளாஸ்ல எங்கேயும் போனது கிடையாது, ஏதோ வந்தது வரதாட்சி விடுறது தான், அவ்வளவுதான். ராம் ரம ராம் ரம ராம ரமா. நமக்கு ராகம் முக்கியம் இல்ல, ராகம் தான் முக்கியம், நாம தான் முக்கியம். அதனால ராகம் தப்பா பண்ணா கூட, அதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம நாம தான் முக்கியம். ராம் ரம ராம் ரம ராம ரமா ராம் ரம ராம் ரம ராம ரமா ராம ரமா ராமா ராமா ராம் ராமா ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா ராம ராம ரமா ராம ராம ராம் ராமா ராமா ராம் ராமா ராம் ராமா ராமா ராம் ராமா ராமா ராம் ராம். இந்த உபன்யாசத்தை அப்படியே ஃபுல்லா ராமநாமத்திலே பாடியே முடிச்சிடலான்னு போல தோணுது. அவ்வளவு ரசனையா சுகமா இருக்குது. அப்பா ராம் ராம் ராமா ரமா ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம்
राम 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 நம்ம ஒரே மெட்ல ஒரே ராகத்தோட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பாடலாம். இல்லை கொஞ்சம் நம்மளுக்கு வெரைட்டியா ஒன்னா வேற வேற ராகத்துல மாற்றி பாடலாம். அமுத்த ராமநாம நாக்கில் வந்துட்டே இருக்கணும். சாங்கேத்தியம் பாரிகாசியமா எப்படின்னா பகவானுடைய வைகுண்ட நாமகிரகணம் ஞானாத் அஜானாத் உத்தம ஸ்லோக நாம எத்து உத்தமனுடைய ஸ்லோகங்கள் ஆகிய நாம உத்தம ஸ்லோகனுடைய நாம எத்து அந்த நாமத்தை பாடினே இருக்க வேண்டியதுதான். தெரிஞ்சோ தெரியாம பாடினே ராமநாமம் அது என்ன பலன் கொடுக்குது அப்புறம் பார்த்துக்கோ. அது மாதிரி மனசுல உடனே சந்தோஷம் கிடைக்கும். இந்த ராகங்களை போட்டு பாடினா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதனால நமக்கு அக்கச்சக்க ராகங்கள் இருக்குங்க. ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம் ராம ராம ரமா ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம 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 ராம் 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 ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம் ராம ராம ரமா ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம் ரம ராம 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 ராம் 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 ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம்
ராமநாம சொல்லி எப்படியோ இன்னைக்கு ஏதாவது சொல்லணும், உபன்யாசம் பண்ணணும்னு நினைச்சேன். ராமநாமத்திலே முடிஞ்சிடுச்சு. சந்தோஷம். எவ்வளோ பொழுது பாடினாலும் சலிக்காது ராமநாமம். சரி, ராம 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 பூர்த்தி பண்ணிப்போம். அதனால பாடிட்டே இருக்கலாம், ராமநாமமே பாடினு இருக்கலாம். அதுக்கே 1 hour 2 hour தெரியாது, டைம் போகிறதே தெரியாது. நம்ம ருசிகரமாக ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு சமயத்தில் திருடியுகாயது, நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இல்லைன்னா நம்மளுக்கு வாழ்க்கையை சூன்யமாக யாரை பார்த்தாலும் பிடிக்காது இல்லையா? ஒரு பிடிச்சவங்க கூட இருக்கும்போது அப்படியே சொர்க்கமாக இருக்கும், எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலையே நல்லா விரும்பத்தக்கதாக இருக்கும். அப்போ என்னன்னா அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த டைம் போகிறதே தெரியாது. 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் தானே ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்தில் ஈடுபடும் போது ஒரு நிமிஷமே என்னவோ 1 மணி நேரம் கழிகிற மாதிரி இருக்கும். 1 நிமிஷம் போகிறது பெரிய சங்கடமாக இருக்கும். ஏன் நம்ம விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்துல வெறுப்புல இருக்கும். அடுப்பா வெறுப்படிக்குதுப்பா, போர் அடிக்குதுப்பா, என்னால் ரொம்ப நேரம் தாக்குப்பட முடியாது அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் உட்கார முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்காரப்பானா, வெயிட் பண்ண முடியாது என்னால். இல்லை இப்போ 10 நிமிஷம் அந்த 10 நிமிஷம் எனக்கு வந்து 10 மணி நேரம் மாதிரி இருக்கும். அப்படியே போர் அடிக்கும், என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு. ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயத்தில் ஈடுபடும் போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட 2 நிமிஷம் மாதிரி போயிடும் சுலபமா. அதுதான் நாம சிங்கத்தில் ருச்சி உள்ளதாயிடுச்சுன்னா, இது எந்த ராகத்தோட பாடலான்னு நம்மளுக்கு ஃப்ரீயா இடம் கொடுத்துட்டாங்களா, அவ்வளவுதான். இனிமேல்ட்டு ஜாலியா பல ராகங்களை பாடி அனுபவிக்க வேண்டியதுதான். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ரமா ராம ராம் ராம ராம் ராம 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 ராம். ஸ்ரீராமநாத சங்கத்துக்கு ஜெய். போதும் போதும், பாட விட்டா பெரிய முறை பாடினே இருப்பேன். நல்லா இருக்குன்னு அது ராமநாமத்தை அப்படி எத்தனை ராகத்துல பாடலாம், சுவையுள்ள ராகங்கள். சரி, ஓகே. ராமநாமம் இனிமேல் யார் ராமநாமம் போர் அடிக்குதுன்னு சொல்ல போறா? ராமநாமம் சுவையா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க யாரு கேட்டாலும். அது மாதிரி சந்தோஷத்தை கொடுத்துரும் ராமநாமம். சரி, ராம 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 ஸ்ரீ ராமநாத சிங்கத்துக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். பாகவத்தியம் மாறக்கூடாது, நம்ம பாகவதம் பாராயணமும் பண்ணணும், அதுதான் பக்தி உண்டாகக்கூடியது. ராம 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 ராம. श्री रामनाथ संकीर्तन की जय. आंजनेय स्वामी की जय. सदगुरु महाराज की जय. सकल साधुमल की जय. श्रीमद भागवत भगवान की जय. लक्ष्मी नरसिंह भगवान की जय. प्रहलाद नरसिंह भगवान की जय. राम 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 राम.